ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விஷயங்க. இது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பல நோய்களை தீர்க்கறதும் கூட இந்த காய். இது அதலைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு அதை கண்டுபிடிச்சு இப்போ செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அதாவது லேசான கசப்பு இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா நம்ம சேர்க்குற பொருட்களில் வர்றது தான். இது லேசான கசப்பு எப்படி அப்படின்னா நம்ம பாவக்கால வர்ற மாதிரி லேசான கசப்பு இருக்கு. இது பருப்பு சாதத்தோட, ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி அது மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த ஆரோக்கியமான விஷயத்தை பத்தி நிறைய இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு பாருங்க, இந்த காய் என்ன எத்தனை பேருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ் அப் போடுங்க. எனக்கு வந்து இந்த காய் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் செஞ்சு பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. இது வந்து லேசான கசப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது மாதிரி இது வந்து லேசான கசப்பு தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாவக்காய் குடும்பத்தை சேர்ந்தது, கசப்பு தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் மாவட்டங்களில், நம்ம இந்தியாவில் தென் மாவட்டங்களில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கர்நாடகா அது மாதிரி ஏதாவது மழை அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து தானாக முளைக்குமா அந்த வேலி ஓரங்களில், நிலங்களில் வந்து வயல்வெளிகளில் மழை விழுந்ததுமே தானாக முளைக்குமா. இது வந்து மழை காலத்தில் நிறையா வருங்கிறதால இப்போ வந்து கோயம்புத்தூரில் மளிகை கடைகளில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இந்த காய் வாங்கிட்டு வந்ததுமே மேடு வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் காமிச்சு இது நீ செஞ்சிருக்கியாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, அக்கா நானும் இன்னைக்கு காய்கறி கடையில் நேத்தியும் இன்றைக்கும் பார்த்தேங்க்கா, அவங்க வந்து இது வாங்கிட்டு போ நல்லாயிருக்கும் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு வந்துட்டேன். ஆனால் இது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அது மாதிரி இப்போ வந்து எல்லா மளிகை கடைகள்லையும் இது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கிராமப்புறங்களில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 4 காய் எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு வேலைக்காரமா ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 காய் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. இது என்னம்மா செய்வீங்க, இது என்னமோ சமைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. எனக்கு தெரியலம்மா, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, இது கிடச்சிருக்கு. இதை வந்து உங்களுக்கும் காமிச்சிட்டு கண்டிப்பாக இதில் ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறைய விலாவரி நிறைய இருக்க விஷயம். ஏன்னா இது வந்து நான் கூகுளில் போய் இதை பற்றி தேடும்போது இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அப்படியே இதை பற்றி பேசலாம். இப்போ பாருங்க, இது க்ளீன் பண்ணி எடுத்தது இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாம் கட் பண்ணும்போதே முத்தலாக இருக்கிறது இது மாதிரி வெடிச்சிடுது பார்த்தீங்களா. இப்படி ஏதாவது நம்ம கட் பண்ணும்போது, காம்பு கட் பண்ணும்போது வெடிச்சிக்குது. அதனால நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. இந்த சீட்ஸ் வந்து நமக்கு செடி போடுறதுக்கு ஆகுமான்னு தெரியல. இது வந்து ஒரு கிழங்கு இருந்தாலே போதும், பயங்கரமாக கொடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி இது நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம அதலைக்காய் எடுத்துருக்கோமோ, அதலைக்காய் அதுதான் கரெக்டு. வெங்காயம் அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ வாண்லியில் அடுப்பில் வாண்லி வச்சிருக்கேன் நான். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும் ஒரு நிமிஷம். இப்போ அடுப்பில் சிம்மில் தாங்க இருக்கு அடுப்பு. இப்போ நம்ம ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணது நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு தெளித்து மூடி வைக்கலாம். கொஞ்சமாக உப்பு தெளித்து ஒரு 2 கலந்து ஒரு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போ இது பாதி வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காய் பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கசப்போடு சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் யோசிப்பாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. இந்த கசப்பில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. கணையத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூகுளில் நான் தேடும்போது தெரிஞ்சது. கணையம் அப்படின்னாவே நமக்கு சுகர், அங்கே தான் நமக்கு குளுக்கோஸ் நமக்கு உற்பத்தி ஆகுது. அது சரியாக வேலை பண்ணிச்சு அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும். இப்போ அது வந்து இந்த கணையத்தை வந்து நல்லா வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்போவுமே குளுக்கோஸ் நல்லா உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. இது தினம் கூட சாப்பிட்லாம், சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதே போல் மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு இந்த காய் கொடுக்கும்போது சட்டுன்னு க்யூர் ஆகும் அப்படிங்கிறாங்க.
அப்புறம் வாய் புண்ணு, வயிற்று புண்ணு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து ரொம்ப நல்லா க்யூர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி இதில் வந்து நிறைய மினரல்ஸும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நிறையா இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ வந்து இன்னைக்கு காலையில் இதை வாங்கிட்டு வந்தேன். உடனே எதுக்கு நான் வந்து பெண்டிங் இல்லாமல் உடனே செஞ்சு நம்ம இந்த வீடியோவை போட்டுடணும். ஏன்னா இது வந்து இந்த மழை சீசன் வரும், மழை வந்தால் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட எல்லா கடைகள்லையும் கிடைக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதால நான் உடனே உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு, இன்னைக்கு வந்து சாட்டர்டே, மண்டே அன்னைக்கு இந்த வீடியோ வரும். நீங்கள் எல்லாம் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்குவீங்க அப்படிங்கிறதுக்கோசம் தான், எல்லோருக்கும் உபயோகம் ஆகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். இப்போ வந்து சில ஊர்களில் கிடைக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதலைக்காய் அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இதுக்கு வேற என்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதோடைய உண்மையான பெயர் வந்து அதலைக்காய். இந்த காய் வந்து கிடைச்சதுன்னா வாங்கி உடனே செஞ்சு சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம இந்த வெங்காயம் எவ்வளவு நேரம் வதங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம பார்த்து பேசிட்டு இருந்த நேரம் தான் அந்த காயை பத்தி. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வதங்கும். இப்போ நான் தண்ணி எதுவும் ஊத்தல, இது அப்படியே வதங்கட்டும். கலந்து விட்டு நம்ம அனல் மொத்தமே சிம்ல தான் வச்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். நம்ம அப்பப்போ கலந்து விடலாம். இப்போ 5 நிமிஷமா மூடி வச்சிருக்கேன். 2 தரம் கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்க, இதுல தண்ணி கொஞ்சம் வத்தி போச்சு. முதல்ல நம்ம தண்ணி எதுவும் ஊத்தல. இப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது. எண்ணெய் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இது கில்லு படுதான்னு அப்படின்னு பார்க்கலாம். லேசா கில்லு படுது. இப்போ நம்ம இதுல புளி கரைசல் விடலாம். இப்போ இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு புளி கரைசல், இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், அதனால நான் இதுவே ஊத்துறேன். நீங்க எடுக்கும் போது கொஞ்சம் திக்கா எடுத்துக்கோங்க. இந்த புளி கரைசல் விடும்போதே எனக்கு இந்த கசப்பு இருக்காது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது தாட்டு. அதனால நான் இப்போ புளி கரைசல் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கோசம் வெல்லம். அதோட நான் வந்து இப்போ மிளகாத்தூள் போடுறேன். இது வந்து ரச மிளகாத்தூள். உங்களுக்கு எது விருப்பமோ அது போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம வெங்காயம் வதங்கும் போது தான் உப்பு போட்டோம். இப்போ நான் இந்த ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். ஃபினிஷிங்கில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கலந்து விடும்போது நல்லா நிதானமாக கரண்டி அடி வரைக்கும் போகிற மாதிரி கலந்து விடுங்க. மத்தியில் இப்படி நம்ம கலந்தோம் அப்படின்னா காயெல்லாம் உடஞ்சி போயிடும். ஏன்னா இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த புளிப்பு, வெல்லம், காரம் எல்லாம் எல்லாத்துலேயும் சேர்றதுக்கு இது நல்லா இருக்கும். இது மாதிரி கிளறும் போது இப்போ நம்ம மூடி வைக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. அது நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூளும் தூவி விட்டோம் அப்படின்னா இந்த ரசப்பு மிளகாத்தூள் போட்டதுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம், வெறும் குழம்பு பொடி போட்டுக்கலாம். அது மாதிரி எதுக்கு வேணாலும் இதை ஃப்ளேவர் மாற்றிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. இப்போ வந்து இந்த காய் வந்து குழம்பு அது மாதிரி கூட எல்லாம் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. இதில் வந்து பருப்பு குழம்பு, வத்த குழம்பு, அது மாதிரி புளிக்குழம்பு அது மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஊதின புளி கரைசல் வந்து அதோட சேரணும். அதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ட்ரையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் புளி கரைசல், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சேர்க்கணுமோ அது மாதிரி சேர்த்திக்கோங்க. அது மாதிரி சேர்த்தாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கசப்பாக இருந்தாலும் உடம்புக்கு நன்மை கொடுக்கறதால கண்டிப்பாக நாம இதை சாப்பிடணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடைசி டச்சா வந்து நான் கொத்தமல்லி மட்டும் தூவுறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான காய்கறிங்க, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. தவிராம பார்த்தா உடனே வாங்கி செய்யுங்க.
வெஜிடபிள்ஸ் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவை இதெல்லாம். ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடாததால பல விஷயங்கள் நமக்கு சேராது. அப்படி அதுவும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதே பெட்டருங்க. ஏன்னா இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாம் புக்ஸ்ல படிக்கிறது, நியூஸ்ல கேட்கறது எல்லாம் மனசாட்சியே இல்லாம அந்த நான்வெஜ்ல அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வெஜிடேரியனா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் இது மாதிரி சத்தான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கும் நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மருந்துகளை தவிர்க்கலாம், அதுதான் மெயினா. கண்டிப்பா செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முந்தைய வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க இந்த காயை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தம்ஸ் அப் போடுங்க. ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.